என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது திருமண பொருத்தம் பார்க்கும்போது கேட்கக்கூடிய கேள்வியில ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த பெண் வருவதனால என் குடும்பம் முன்னேற்றம் அடையுமா? இந்த பெண்ணை திருமணம் செய்யறதுனால என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமா? இந்த பெண் வர்றதுனால மாமனாருக்கோ மாமியாருக்கோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கோ ஏதேனும் பாதிப்புகள் இருக்கா? இந்த பெண் வர்றதுனால என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமா அப்படின்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாங்க. இத்தனை கேள்விக்கும் ஒரே வார்த்தை சொன்னா, புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும், பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். ஆனா வரக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய கேள்வியில பெண் ஜாதகத்தை பார்க்கும்போது, திருமண பொருத்தம் பார்க்கும்போது, ஒரு பெண் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த கேள்வியை முக்கியமா முன்னிறுத்துறாங்க. இந்த பெண்ணை திருமணம் செய்யறதுனால என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருமா அப்படின்னு. அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னன்னா, புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரக அமைப்பு சில ஜாதகத்துல இருக்கு. பெண் ஜாதகத்துல இதை முக்கியமா பாக்குறாங்க, ஆண் ஜாதகத்திலும் இதை பார்க்கலாம். ஆண் ஜாதகத்திற்கும் இந்த ரூல் பொருந்தும், பெண் ஜாதகத்துல இதை முக்கியமா கேட்கிறாங்க. ஒரு பெண் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வந்த பிறகு அந்த புகுந்த வீடு நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா பாவகத்துல 8ஆம் பாவம், அதாவது 7க்கு 2ஆம் பாவங்கிறது கணவனுடைய குடும்பம். அதாவது பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய பாவம். இதுல 4ஆம் பாவமும் சம்பந்தப்படுது. 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய பாவம். ஒரு பெண் வந்த பிறகு அந்த குடும்பம் பொருளாதாரத்திலேயோ தொழிலையோ அல்லது ஒரு வீடு வாசல் சொத்து பத்தின நல்ல வளர்ச்சியோ அடையக்கூடிய பாவம் அப்படின்னா 4ஆம் பாவமும் 8ஆம் பாவம். 8ஆம் பாவங்கிறது ஒரு பெண்ணுக்கு இயல்பாவே மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அத மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்றதை விட புகுந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 8ஆம் பாவம். ஒரு ஜாதகத்துல 8ஆம் பாவம் பலம் பெறும்போது, ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு சரியான குடும்ப வாழ்க்கை முதல்ல அமைச்சு கொடுக்கும். அதாவது அந்த பெண்ணை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் ஒரு நல்ல வளர்ச்சி பெற்ற குடும்பம்னு சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகத்தை பொறுத்து இந்த பெண் ஜாதகத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இந்த பொண்ணு எந்த மாதிரி குடும்பத்துல போய் வாக்கப்படும் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா, ஒரு லக்னத்துக்கு 8ஆம் பாவத்தை வச்சு நம்ம கட்டாயம் முடிவு பண்ண முடியும். அந்த 8ஆம் பாவத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் மூலத்திரிகோணம் பெற்ற கிரகங்கள் ஒரு பெண்ணுக்கு ஒரு நல்ல உயர்வான குடும்பத்துல வாக்கப்படக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பா தருது. 4ஆம் பாவம் ஒரு பெண் ஜாதகத்துல பலம் பெற்று 4ஆம் இடத்துல நல்ல கிரகங்களோ 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற கிரகங்களோ இருக்கும்போது இந்த பெண் கட்டி போன பிறகு அந்த குடும்பத்துல சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, காரு வாங்குறது, ஒரு நல்ல பொருளாதார வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பா ஏற்படும். அப்ப புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னா 4ஆம் பாவத்தையும் 8ஆம் பாவத்தையும் கண்டிப்பா நம்ம பார்க்கணும். உறவுகள் அப்படின்னு எடுக்கும்போது மாமியாருடைய ஸ்தானம், மாமனாரோட ஸ்தானம், கொழுந்தனார் ஸ்தானம், மூத்தார் ஸ்தானம் நிறைய இருக்கு. நம்ம அப்படி ஒரு தனிப்பட்ட நபரை பார்க்காம ஒரு பெண் ஒரு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போன பிறகு அந்த புகுந்த வீடு நல்ல வளர்ச்சி அடையுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா 4ஆம் பாவம் பலம் பெற்று இருக்கணும், 8ஆம் பாவமும் பலம் பெற்று இருக்கணும். அப்ப 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் பலம் பெற்று இருந்தால் அந்த பொண்ணு ஒரு வீட்டுல பிறந்து ஒரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போன பிறகு அந்த குடும்பம் உறுதியா நல்ல நிலைமைக்கு வரும். அதுல கிரக சேர்க்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தா அதுக்கு ஜோதிடத்துல சந்திர மங்கள யோகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருந்தா அந்த பொன் குடும்ப வாழ்க்கையில, அதாவது புகுந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தன்னுடைய வருமானத்தையோ தன்னுடைய பணங்காசையோ தன்னுடைய உழைப்பையோ அந்த புகுந்த வீட்டுக்கு கொடுத்து அந்த புகுந்த வீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பா கொண்டு வரும். ஒரு ஆணுடைய ஜாதகம் ஒரு பெண்ணுடைய ஜாதகம் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை அந்த புகுந்த வீட்டுக்காகவே அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு போன நிறைய ஜாதகங்கள் இருக்கு. அப்ப இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கை எப்படின்னா, சம்பாதிக்க தெரியாதவர் கணவராவோ அல்லது சம்பாதிக்கிற தகுதி இல்லாதவர் கணவராவோ அல்லது சேமிக்க தெரியாத கணவராவோ செலவாளியாவோ ஊதாரியாவோ வரும்போது தன் மொத்த உழைப்பையும் அந்த கணவருக்கு கொடுத்து காப்பாற்றும். கணவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பிறந்த வீட்டுல போய் சண்டை பிடிச்சு கூட வாங்கிட்டு வந்து புகுந்த வீட்டுக்கு கொடுத்து காப்பாற்றும். அந்த மாதிரி ஜாதக அமைப்புகள் இன்னமும் இருக்கு. அப்போ ஒரு பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்த்து இருந்தா
முதல்ல அந்த பொண்ணு சம்பாதிக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்ட பிறகுதான் திருமணம் பண்ணணும். தன்னுடைய பணம், தன்னுடைய காசு, தன்னுடைய நகநட்டு, தன் கணவனுடைய சந்தோஷத்துக்காக அந்த பொண்ணு கட்டாயம் ஒரு நாளைக்கு இழக்குது. அப்ப அந்த கணவனுடைய ஜாதகம் சம்பாதிச்சு சேமிக்கக்கூடிய ஜாதகமா இருந்து இந்த பெண்ணுக்கு சந்திரமங்கல யோகம் இருந்து ஒரு பையனை கட்டும் போது அந்த பையனோட வருமானத்தோடு சேர்த்து இந்த பொண்ணோட வருமானம் அந்த பையனோட தரத்தை கண்டிப்பா உயர்த்திடும். அப்ப இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்க ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அதுல செவ்வாயோ சந்திரனோ நீச்சம் பெறாம இருக்கணும், செவ்வாய் வக்கரம் பெறாம இருக்கணும். அப்போ ஒரு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்க பலமா இருந்துட்டா இந்த பொண்ணு கட்டி கொடுத்த பிறகு அந்த புகுந்த வீட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கட்டாயம் உயர்த்துங்கிறது ஜோதிடத்தில் உள்ள ஒரு உண்மை. அப்போ ஒரு புகுந்த வீட்டை உயர்த்தணும் அப்படின்னா 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் பலமா இருக்கணும், அல்லது 4ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ சந்திரன் செவ்வாய் சேர்க்க கண்டிப்பா இருக்கணும். அந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையில சந்திரனும் செவ்வாயும் நீச்சம் பெறாம இருக்கணும், செவ்வாய் வக்கரமாகாம இருக்கணும். அதுல கூட ராகு கேது சேராம இருந்தா இன்னும் ஒரு சிறப்பான யோகத்தை கொடுத்தது. அந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்கையோட ஒரு ராகு இணைஞ்சிட்டா, ஒரு கேது இணைஞ்சிட்டா, அல்லது செவ்வாய் வக்கரம் பெற்றுட்டா, இல்ல வேற ஏதேனும் ஒரு வக்கர கிரகம் இந்த சந்திரன் செவ்வாயோட சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணுடைய உழைப்பும் தன் பொண்ணுடைய வருமானமும் தவறான வழியில போய் தன் கணவர் அதை இழக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதகமாவே இருந்தாலும் அந்த உயர்வை தக்க வச்சுக்கக்கூடிய ஜாதகம் ஆணுடைய ஜாதகமாவும் இருக்கணும். அப்போ ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் இணைவுங்கிறது ஒரு புகுந்த வீட்டை கட்டாயம் அந்த பெண் ஜாதகம் உயர்த்தும். ஒண்ணுமே இல்லாத வீட்டுல அந்த பொண்ணை கட்டி கொடுத்தாலும் அந்த பொண்ணு போன பிறகு பெரிய லெவல்ல சம்பாரிச்சு அந்த வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான அமைப்பு கண்டிப்பா ஏற்படும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாடிக்கையாளருடைய ஜாதகம், அந்த பெண்ணுடைய ஜாதகம் சிம்ம லக்னம், மீனத்துல சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது திருமணம் பண்றாங்க, சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை ஆரம்பிக்கும் போது திருமணம் பண்றாங்க. தன்னோட சொந்த தாய் மாமன் வீட்டுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. மாமன் வீட்டை விட இந்த பொண்ணு வீட்டுல நல்ல வளர்ச்சியும் எல்லாரும் உத்தியோகம் பதவியில நல்ல கௌரவமான குடும்பத்தில் இருக்காங்க. சின்ன வயசுல சொன்ன வார்த்தைக்காக இவர் பொண்ணு கட்டி கொடுக்குறாரு. அந்த மாப்பிள்ளை பெருசா சம்பாதிக்கிறதுக்கான தகுதியற்றவரா இருக்கிறாரு, பெரிய வருமானங்கிறது ஒண்ணும் இல்லை, அந்த குடும்பமும் பெருசா ஒன்றும் வளர்ச்சி அடையாத குடும்பம். இந்த பொண்ணுக்கு கட்டி கொடுத்த பிறகு இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன ஒரு 6 மாசத்துல அந்த பொண்ணுக்கு விஓ உத்தியோகம் கிடைக்குது. ஒரு விஓ உத்தியோகத்துல சேர்ந்த பிறகு அந்த பொண்ணு அந்த குடும்பத்தை அந்த 7 வருஷத்துல பெரிய நிலைமையில கொண்டு வந்திருக்கு. தன் பிறந்த வீட்டு தகுதிக்கு ஈக்குவலாக புகுந்த வீட்டு தகுதியை வளர்த்திருக்கு. அப்ப இந்த சந்திரன் செவ்வாய் சேர்க்க சந்திரமங்கல யோகம் உள்ள ஒரு பொண்ணு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இணையும் போது இதை மறைவிட ஸ்தானம்னு பாக்குறத விட தன் கணவனின் குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, தன் கணவனின் குடும்பஸ்தானத்துல. அப்ப அந்த 8ஆம் இடத்துக்கு எங்க மீனத்துக்கு 2ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாயும் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரனும் சேர்ந்து தன் லக்னத்துக்கு 8ல் இருக்குது, கணவனுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கு. அப்ப அந்த பொண்ணு தன் கணவனுடைய குடும்பத்தை பெரிய லெவல்ல உயர்த்தி கொண்டு வந்து செவ்வாய் திசையில நிப்பாட்டி இருக்கு. இப்படி நிறைய ஜாதகங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகத்துல புகுந்த வீட்டை ஒரு ஜாதகம் உயர்த்தணும் அப்படின்னா அந்த பெண்ணோட ஜாதகத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்க கட்டாயம் இருக்கணும், அல்லது 8ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணும், அல்லது 8ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கணும். 4ஆம் இடமும் சப்போர்ட் பண்ணும்போது இந்த பொண்ணு போன பிறகு அந்த வீட்டுல வீடு வாசல் சொத்து பத்து நிலம்னு நல்ல நிலைமையில வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்து புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு ஒரு சேர்க்கை இருக்கு. சந்திரன் செவ்வாய் சேர்க்கைக்கு பேரு சந்திரமங்கல யோகம்னு சொன்னோம், குரு செவ்வாய் சேர்க்கைக்கு பேரு குருமங்கல யோகம்னு சொல்றோம். அப்ப இந்த குருமங்கல யோகம் இருக்கிற பெண்களும் தன் கணவனுடைய வாழ்வாதாரத்தையும் கணவனுடைய பொருளாதாரத்தையும் கணவனுடைய உத்தியோகத்தையும் வளர்ச்சியும் பெரிய லெவல்ல உருவாக்கி இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு சம்பாதிக்காத பொண்ணாவே இருந்தாலும் அந்த பொண்ணு போன பிறகு அந்த கணவருக்கு ஒரு நல்ல உத்தியோகம், ஒரு நல்ல வருமானம், ஒரு செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை அந்த குரு செவ்வாய் சேர்க்கை கண்டிப்பா ஏற்படுத்தும். அதுக்கு பேரு குருமங்கல யோகம். அப்போ ஒரு பெண் ஜாதகத்துல சந்திரமங்கல யோகமோ குருமங்கல யோகமோ கண்டிப்பா இருக்கணும். 8ஆம் இடம் பலம் பெற்று இருக்கணும். 4ஆம் இடம் நல்லா இருந்தா அந்த பொண் கட்டாயம் ஒரு புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதகமே. அதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா பாவாதிபதியா ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி குருவோட சேர்றது, 7ஆம் அதிபதி சுக்கிரனோட சேர்றது, 8ஆம் அதிபதி குருவோடைய சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி கிரகமைப்பு இருக்கிற பெண்களும் தன் புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரகமைப்பு உள்ள ஜாதகமே. இப்ப இந்த கிரக சேர்க்கை எப்போ ஒரு வேலை செய்யுதுன்னா பிறந்த காலத்தில் உள்ள கிரக சேர்க்கை போலவே கோச்சாரத்துல இந்த கிரக சேர்க்கை இணையும் போது ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பா செய்யுது. பிறந்த காலத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குதுன்னா கோச்சாரத்துல எப்பெல்லாம் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வருதோ அப்பெல்லாம் ஒரு தற்காலிகமான வளர்ச்சியை கண்டிப்பா கொடுத்துட்டு போகும்.
அதே கிரகம் தசையோ புத்தியா இருக்கிற காலத்துல அந்த ஒரு யோகம் கொடுத்துருச்சுன்னா நீண்ட காலத்துக்கு அந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு சந்திரன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது, சந்திர தசை செவ்வாய் புத்தியோ அல்லது செவ்வாய் தசை சந்திர புத்தியோ அல்லது சந்திர தசையோ செவ்வாய் தசையோ வரக்கூடிய காலத்துல அந்த பெண்ணுடைய ஜாதகம் அந்த கணவனுடைய வாழ்க்கையும் வாழ்வின் தரத்தையும் கண்டிப்பா உயர்த்தும். அப்ப குரு செவ்வாய் சேர்க்கையும் அது போலதான். இதுல என்ன ஒண்ணுன்னா, ஒரு கிரக சேர்க்கையா நல்லது பண்ணாலும், குணத்தால் அது நல்லது பண்ணாலும், பாவ சேர்க்கையா ஒரு கெடுதலையும் செய்யாம போகாது. ஒரு மிதுன லக்னம்னு வச்சுக்குவோம், செவ்வாய் குரு சேர்க்கை இருக்கு, அந்த செவ்வாய் குரு சேர்க்கை மகரத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் பாவத்துல குரு நீச்சமாகுவார், அதே இடத்துல 8ஆம் பாவத்துல செவ்வாய் உச்சமாகுவார். அதுக்கு பேரு குரு நீச்ச பங்க ராஜயோகம் அடைவார். ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானத்துல நீச்ச பங்க ராஜயோகம் இருந்தாலும் முதல் திருமண வாழ்க்கை தோல்வியை சந்திச்சு 2வது திருமண வாழ்க்கை தான் ராஜயோகத்தை கொடுக்குது. அப்ப அந்த குரு செவ்வாய் சேர்க்கை கிரக சேர்க்கை அது ஒரு அருமையான கிரக சேர்க்கை, குருமங்கல யோகம். ஆனா பாவக ரீதியா அவர் 6க்கும் 7க்கும் உடையவர். 6ஆம் இடம் கடனை கொடுத்தா 7ஆம் இடம் கணவனை உருவாக்கு. அப்போ ஒரு கடன் வாங்கி கணவர் உருவானவங்க நிறைய பேர் இருக்காங்க, அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்கு நிறைய கடன் ஏற்பட்ட ஜாதகங்களும் இருக்கு. ஒரு குரு செவ்வாய் சேர்க்கை கிரக சேர்க்கைய ஒரு யோகத்தை செய்தாலும் அது பாவ சேர்க்கைய ஒரு கெடுதலையும் கண்டிப்பா செய்யும். ஒரு கிரகம் ஒரு யோகத்தை செய்யுதுன்னா அந்த யோகத்துக்கு ஈக்குவலான ஒரு அவயோகத்தையும் செய்யாம போகாதுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சம். அப்ப அவர் பாவ சேர்க்கையை என்ன பண்றாரு, கிரக சேர்க்கையை என்ன பண்றாருன்னும் போது நம்ம அதனோட பலனை கண்டிப்பா கூர்த்திட்டு சொல்ல முடியும். அப்போ ஒரு ஜாதகத்துல புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதகம் எதுன்னு ஒரு கேள்வி கேட்டா, ஒரு பெண் ஜாதகத்துல 8ஆம் பாவம் பலம் பெற்று இருப்பது, 4ஆம் இடம் பலம் பெற்று இருப்பது, 8ஆம் இடத்துல ஆட்சி உச்ச கிரகங்கள் இருப்பது, மூலத்திரிகோணம் இருப்பது, 8ஆம் இடத்துல சுப கிரகங்கள் இருப்பது, 8ஆம் அதிபதி நல்ல கிரகங்களோட சேர்த்து 8லேயே இருப்பது, சந்திரன் செவ்வாய் சேர்க்க குரு செவ்வாய் சேர்க்க, இதெல்லாம் ஒரு பெண் ஒரு புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரக அமைப்பே அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்ப அது எந்த காலகட்டத்துல உயர்த்தும் அப்படின்னா, அது கோச்சாரத்தையும் பார்த்து தசாபுத்தியும் பார்த்து அந்த காலத்துல அந்த பெண்ணுடைய ஜாதகம் ஒரு புகுந்த வீட்டை கண்டிப்பா உயர்த்தும். புகுந்த வீட்டை அவமானப்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகளும் சில இருக்கு, புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரகங்களும் இருக்கு. அப்ப நாம பாக்குறது புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய கிரக அமைப்புள்ள ஜாதகம் எது அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன விதிமுறையில 8ஆம் பாவம் பலம் பெறுவது, 4ஆம் பாவம் பலம் பெறுவது, சந்திரன் செவ்வாய் சேர்க்க குரு செவ்வாய் சேர்க்க, 7ஆம் அதிபதி நல்ல கிரகங்களோட சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பது, 8ஆம் இடம் பலம் பெறுவது, இதெல்லாம் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல புகுந்த வீட்டை உயர்த்தக்கூடிய ஜாதக கிரக அமைப்பே அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. என்னிடம் ஜாதகம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ள நபர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்க கேள்வியை பதிவு பண்ணலாம். ஜாதகம் பார்க்க நேரில் வரக்கூடிய நபர்கள் முன்பதிவு வாங்கிக்கிட்டு வர்றது காலம் சிறந்தது. நன்றி, வணக்கம்.